விசுவாசத்தோடு துவக்கப்பட்டிருக்கிற எதுவும் தோற்று போகாது. வெற்றி பெறச் செய்கிற இறைவன் நம்மோடு இருக்கின்றார். உங்களுக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ருசித்து பார்த்த காரணத்தினாலே தான் மேடையிலே நம்மாலே தைரியமாக அதை பற்றி ஓங்கி குரல் எழுப்பி சொல்ல முடிகிறது. பேரன்பிற்கும் பெருமைக்குரிய ரூபட் ஐயா அவர்களே, அவரை சார்ந்திருக்கிற அன்பு குழுவினரே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அவர்களை அழைத்த போது நான் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் ரொம்ப அவசியமான ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று இதை நான் கருதுகின்றேன். ஏனென்றால் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாத ஒரு காலம் என்று வந்திருக்கிற அந்த காலத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் இந்த படம் நிச்சயமாக மக்கள் மனதை தொடுகிற ஒரு படமாக அமைய வேண்டும் என்ற விருப்பத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ட்ரெய்லரே ரொம்ப அருமையாக சிரமப்பட்டு அவர்கள் நன்றாக செய்திருக்கிறார்கள். இதற்கு துணை நிற்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் நேரு தைரியம் அவர்கள் பேசுகிற போது டெஸ்டட் ட்ரஸ்டட் என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன் we have tasted it. அதை மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். டெஸ்டட் ட்ரஸ்டட் அண்ட் டேஸ்டட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ருசித்து பார்த்த காரணத்தினாலே தான் மேடையிலே நம்மாலே தைரியமாக அதை பற்றி ஓங்கி குரல் எழுப்பி சொல்ல முடிகிறது. இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு வரத்தை கொடுக்கிறார். ஆனால் பல பேர் ஒழித்து வைத்துக் கொள்கிறார்கள். நாம் உண்டு, நம்ம பிள்ளை உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு, தேவையில்லை என்று நினைப்பவர்களும், அல்லது அச்சம் காரணமாகவும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற அந்த தைரியமின்மை காரணமாகவும் பலர் ஒதுங்கி கொள்கிற சூழ்நிலையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டு காலமாக நாடகம் தொடர்ந்து நடத்தினார்கள். ஒரு முறை நான் சென்ட் ஜார்ஜஸ் ஸ்கூலில் நடந்த ஒரு நாடகத்தில் வந்து கூட நான் அவர்களை பார்த்ததாக எனக்கு நினைவு இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக அதை எல்லோரும் நடித்து காட்டின ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, ஒரு தியாக உணர்வு. ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நினைவேவுக்கு போக வேண்டும் என்றால் வேற எங்கும் போக முடியாது, நினைவேவுக்கு தான் போக முடியும். ஆக உங்கள் பயணத்தில் நீங்கள் எடுத்திருக்கிற அந்த லட்சியத்தில் தொடர்ந்து பயணிப்பது என்பது எவ்வளோ சிரமம். அந்த திக்குவாயும் அந்த நாவமுள்ளவனாக இருக்கிற என்ன செய்வேன் என்றால் பேச வைப்பார், அற்புதங்களை காண செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை தொடர்ந்து பலருடைய வாழ்க்கையிலே நான் பார்த்து கொண்டு அந்த வகையில் ரூபட் ஐயா அவர்கள் சிரமப்பட்டு இந்த பணியை அவர்கள் மேற்கொண்டு நாம் அத்தனை பேரும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இட்ஸ் அ சேலஞ்சிங் டாஸ்க். ஒரு படத்தை எடுத்து முடித்து செய்வது என்று ரொம்ப சிரமமான விஷயம். அந்த காலத்தில் எனக்கு தெரிந்து வெளிநாட்டில் இருந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் அப்படி தொடர்ந்து போய் பார்த்து கொண்டே இருப்போம். பல செய்திகளை தாங்கி வருகிற பல படங்களெல்லாம் பின்னாலே வந்தது. ஆனால் இப்போது இங்கே இருந்து நம்மவரிடம் இருந்து இந்திய நாட்டு மக்களுக்கும் சரி உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கிற அந்த பணியில் எல்லாருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும். அப்படி பங்களிப்பு இருந்தால்தான் மிகப்பெரிய மகத்தான வெற்றி அவர்கள் பெற முடியும். அந்த பங்களிப்பில் உதவுகின்ற கரத்தோடு என்னுடைய பணியும் இறைவனுக்கு சித்தமானால் இருக்கும் என்பதை நான் இங்கே அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த குழுவினருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்கின்ற அந்த வசனத்தையும் அவர்களுக்கு நான் சொல்லி, விசுவாசத்தோடு துவக்கப்பட்டிருக்கிற எதுவும் தோற்று போகாது. வெற்றி பெறச் செய்கிற இறைவன் நம்மோடு இருக்கின்றார். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. Good evening. It is a great privilege to welcome you all for this Prajapati trailer launching. உங்கள் அனைவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த லான்ச்சிங்க்கு நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே விசேஷித்த விதமாக நம் மத்தியிலே அருமையாகி வந்திருக்கிற நமது அற்புதமான இந்த நேரத்தை அவர்கள் எங்களுக்காக பயன்படுத்தி வந்திருக்கிற சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகரன் ஐயா அவர்களை எங்களுடைய குழுவின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். Sir, your presence here is more valuable. நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய பெருமை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த படம் எடுக்க வேண்டிய நோக்கம் என்ன என்றால், நாங்கள் 25 ஆண்டுகளாக இந்த பிரஜாபதியை நாடகமாக நாங்கள் போட்டு வந்தோம். ஆண்டவர் 1999ஆம் ஆண்டு என்னிடத்தில் பேசி இந்த நாடகமாக இதை செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையாக சொன்னார். ஆனால் அப்பொழுது
நாடகம் குறைவாக இருந்த நேரம், நாடகங்கள் வந்து சிறுக சிறுக அழிந்து கொண்டே இருந்த நேரத்தில் ஆண்டவர் இதை குறித்து சொன்னபோது இதில் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஆனால் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அவர் கொடுத்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து இந்த நாடகத்தை முதல் ஒரு அரை மணி நேரம் அந்த நேரத்தில் நாங்கள் போட்டு வந்தோம். நாளடைவில் இது பெருகி 3 மணி நேரம் இந்த நாடகத்தை போடுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை அளித்தார். இதை நாங்கள் we are having in 4 languages, 4 லாங்குவேஜில் இந்த நாடகத்தை நாங்கள் போட்டோம். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ் ஆகிய 4 லாங்குவேஜில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த நாடகத்தை நாங்கள் எல்லா பகுதியிலையும் இந்த நாடகத்தை நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் சமீபத்தில் ஆண்டவர் என்னை கூப்பிட்டு இதை திரைப்படமாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் சொல்லுகிற இந்த காஸ்பல், என்னுடைய இந்த நாடகம் வந்து பெரும்பாலும் காஸ்பலை, அந்த ஆண்டவருடைய அந்த காஸ்பலை அவர் எடுத்து செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட நாடகம் இது. ஆகினால் இது வெகு ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப குறைவான காலத்தில் இது கடந்து போய் கொண்டு இருக்குது. நமக்கு இப்போ அதை வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லும்போது சினிமா வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் மீடியா. அதனால் ஆண்டவர் என்னை குறித்து சொல்லும் போது இதில் நீங்கள் வந்து சினிமாவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு கட்டளையிட்டார். ஆகவே நாங்கள் என்ன செய்தோம், அந்த கட்டளை கீழ்ப்படிந்து இந்த நாடகத்தை நாங்கள் சினிமாவாக எடுப்பதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். இதில் எங்களுக்கு தேவைகள் அதிகமானாலும் விசுவாசத்து we are doing it only by faith only. ஒரு விசுவாசத்தோடு தான் அதை நாங்கள் செய்துட்ருக்கோமே தவிர வேறு எங்களுக்கு எந்த விதமான பின்புலன் எதுவுமே கிடையாது. ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. இப்பொழுதும் இந்த ட்ரெய்லரை எடுப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். இதுக்கு ஆன செலவு கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா வரைக்கும் இதுக்கு ஆச்சு. ஆனால் எல்லாவற்றையும் தேவனே சந்தித்தார். அதுதான் ஒரு பெரிய மகிமை. நாங்கள் யாரிடத்திலும் போய் டொனேஷன் வாங்கலை, யாரிடத்திலும் கேட்கல. இது நடந்தது இந்த அற்புதம் எங்களுக்கு மிகுந்த ஒரு ஒத்தாசையாக இருந்தது. இதன் மத்தியிலே எங்களுக்கு இதுக்கு உதவியாக இருந்தவர் எங்களுக்கு சினிமா ஆட்டோகிராஃபர் செலியன் அவர்கள். எதிர்பாராத நேரத்தில் அவர் எங்களை விட்டு அவர் பிரிந்து போய்விட்டார். ஆனாலும் அவருடைய ஆத்மா நிச்சயமாக இதை எடுத்து முடிக்க வரைக்கும் மேலே இருந்து எங்களுக்காக அவர் ப்ரே பண்ணுவார்னு நினைக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமாம். டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர் பிரஜாபதி மிஸ்டர் ரூபர்ட் ரகுநாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு ஜெயசிறி பிரபாகர் சார் அவர்களை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவர்களை மேடையில் அன்புடன் அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து குட் நியூஸ் டெலிவிஷன் எம்டி மிஸ்டர் அஸ்வின் தைரியமை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து ஃபாதர் டேவிட் மாதா டிவி டைரக்டர் ஃபவுண்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து ஹாரி மேக்லியர் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவரை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து வின்சென்ட் சாமுவேல் பாஸ்டர் அண்ட் கம்போசர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
அவரைத் தொடர்ந்து ஜான் சாம்வெல் ஏசியன் ஸ்டடீஸ் ஹெட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நீங்க போங்க ஃபாஸ்டா. அவரைத் தொடர்ந்து பாஸ்டர் ஜான்சன் டேனியல் ஃபவுண்டர் LLM மினிஸ்ட்ரீஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே. நீதிமொழிகள் 25:11 சொல்லப்பட்டது போல ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டுகளில் வைத்த பொற்பழகளுக்கு சமானம். Words have the power to inspire generations. May I now invite our distinguished guests one by one to share their thoughts about Prajapati and today's trailer launch. May I request Mr. Ashwin Dhairyam, Good News Television. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அந்த பிரஜாபதி ஃபேமிலி ப்ரோக்ராமில் வந்து நிற்கிறதுக்கு. டிஸ்டிங்விஷ் கெஸ்ட் ஆன் த டயஸ் அண்ட் there's a saying, ஒரே ஒரு சேயிங் இருக்குங்க. அந்த சேயிங்கில் வந்து இஃப் யூ நாட் டெஸ்டட் யூ கான் பி ட்ரஸ்டட் அப்படின்வாங்க. இஃப் யூ நாட் டெஸ்டட் யூ கான் பி ட்ரஸ்டட். 25 இயர்ஸாக ஒரு ட்ராமாவோட விஷனை கொடுத்து 25 இயர்ஸாக கடவுள் வந்து ஒரு விஷனை டவுன்லோட் பண்ணி அந்த ட்ராமாவை த்ரூ அவுட் இந்தியா கொண்டு போய் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இட் ஹேஸ் டு பி அ விஷன் ஃப்ரம் காட். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இஃப் யூ நாட் டெஸ்டட் யூ கான் பி ட்ரஸ்டட். எனக்கு என்ன வியப்பா இருக்குன்னா, why does God give visions to some people? நோவா குடும்பத்துக்கு ஒரு விஷன் கொடுக்குறாரு, ஒரு குளோபல் மேண்டேட் கொடுக்குறாரு, அவர் பண்ணுவாருன்னு தெரிஞ்சு கொடுக்குறாரு. அது மாதிரி பிரஜாபதி அங்கிள், எனக்கு ஒரு ஃபுல் நேம் கூட தெரியாது, அங்கிள் ரூபர்ட் தெரியும், பட் நான் பிரஜாபதி அங்கிள்னே மைண்ட்ல வச்சிருக்கேன். அப்படி ஒரு அங்கிளுக்கு ஒரு வேற துறையிலேருந்து வந்து அந்த விஷனை கொடுத்து அதை மேண்டேட்டை ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்னு தெரிஞ்சுனால்தான் அந்த டிராமா மேண்டேட்டை கொடுக்குறாரு. அப்போ அது தட் இஸ் டெஸ்டிங். And because he is tested, he is trusted. நம்ம ஆனரபிள் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெஸ்ட் லைஃப்ல, இப்போ இவ்வளோ டெஸ்ட்டை தாண்டி இன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காருங்க. பிகாஸ் he has passed that test. Now when he stands there, we are all proud of you, sir. Because you know, in spite of all that, you reflect values. You reflect a system. உங்களோட when you in the opening இதுலயே நீங்க சொன்னீங்க, you transmit something which shows that you have been tested, therefore God is trusting you. And what a privilege it is. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல, because God has tested somebody and because he is tested and you pass the test, God is trusting this project of Prajapati. ட்ரெய்லர் பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல, ஏன்னா ட்ரெய்லர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. But the point is, with AI technology, with lot of production, நான் நிறைய விஷயம் அங்கிட்ட பேசியிருக்கேன். I'm sure as a production starts, uncle production start பண்ண போறீங்க இல்ல, almost அது ஆமா. So when we start, I will என் சைட்ல இருந்து என்ன பண்ண முடியும்னா, மேபி some technical support. இப்போ நாங்கள் ஏஐல நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரொடக்ஷனை. ஸோ we can extend some technical support from whatever little we can do. மற்றபடி வந்து my one line thing is 90 seconds சொன்னாங்க, and my one line thing is, if God can trust a person, and 25 years is a trusted, it's a trusted brand, Prajapati. Adu illama is reflecting God's name. Adanaல I think we can stand with the vision, we can rally around the vision, pray for him and support this initiative. Once again, thank you so much for giving me this opportunity, and may God richly bless this project as a wonderful project. It release பண்ணி வரும்போது I'm sure it will bring a lot of honor to what God has trusted you with. Thank you and God bless. அடுத்ததாக Father David, மாதா டிவி டைரக்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா ராபர்ட் அவர்கள், திரு கிறிஸ்டோவர் இருவரும் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். இந்த படத்தை குறித்து என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். பிரஜாபதி என்ற இந்த சொல் பல ஆண்டுகளாக நான் சென்னைக்கு 2001 இங்கே நான் மதுரையிலிருந்து இங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறேன். 2011 முதலாக திருவாளர் எட்வர்டோடு
நான் பயணிக்கின்ற பொழுது பிரஜாதிபதி என்று அவர்கள் அந்த ப்ராஜெக்டை குறித்து என்னிடத்தில் பல முறை அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே அவர்கள் இந்த ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையை நாடகமாக 25 ஆண்டுகள் அதனை நிறைவேற்றி இன்றைக்கு ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன பாக்கியம்? பலர் இன்றைக்கு பல நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் இயேசுடைய வாழ்க்கையை குறித்து இருக்கிறது. ஏன்னா தொடக்க காலத்திலே திரைப்படங்கள் வந்த நாட்களிலே 1900 அந்த தொடக்க ஆண்டுகளிலே இயேசுடைய வாழ்க்கை வரலாறு பலர் இந்த திரைப்படங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள், எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே முதலாக கருணாமூர்த்தி என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது. தெலுங்கிலே, பிறகு கருணாமுக என்று, பிறகு தமிழிலே. இன்றைக்கு ஏறக்குறைய 30-40 ஆண்டுகள் கழித்து பிரஜாபதி என்ற ஒரு திரைப்படம் ஆண்டவருடைய வாழ்க்கையை குறித்து வருகிறது என்று சொன்னால் இது ஒரு பெரிய காரியமாக நான் பார்க்கிறேன். இது ஒரு பெரிய பாக்கியமாக பார்க்கிறேன். அதுவும் இந்த காலகட்டத்திலே இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இது யாரும் நாம் மனம் மாற்றுவதற்கோ அல்லது அவர்களை நமது பக்கத்தில் வரவைப்பதற்கான ஒரு காரியமாக நான் பார்க்கவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் நற்செய்தியை கொடுத்தவர், அத்தனை மக்களுக்கு மீட்பை கொடுத்தவர் என்பதை நாம் உறக்க சொல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு இந்த மாதிரி அகண்ட விரிந்த இந்த திரையிலே ஆண்டவருடைய வாழ்க்கையை கொண்டு வருவது பெரிய பெரிய காரியம். எனவே அந்த காரியத்தை ஆண்டவர் திருவாளர் ராபர்ட் அவருடைய கரங்களிலும் அவருடைய குழுவினரின் கரங்களிலும் கொடுத்திருக்கிறார். எனவே அவர்களை வாழ்த்துகிறோம். கண்டிப்பாக மாதா தொலைக்காட்சி குடும்பம் உங்களோடு நிற்கிறது. உங்களுக்கு எந்த வகைகளெல்லாம் எங்களால் உதவ முடியுமோ அந்த வகைகளில் நாங்கள் உங்களோடு இருப்போம். நமது அண்ணன் சட்டப்பேரவை தலைவர் இங்கே இருக்கிறார். இது ரொம்ப பெரிய ஒரு சாட்சியமாக நான் பார்க்கிறேன், பெரிய சாட்சியமாக பார்க்கிறேன். அவருடைய தொடக்க உரை பெரிய சாட்சியமாக நான் பார்க்கிறேன். அங்கே பல்வேறு இடங்களிலே ஆண்டவருடைய செய்தியை அவர் மிக தெளிவாக, அழகாக, மிக வெளிச்சமாக அவர் பேசியிருந்தார். அதை குறித்து பலர் என்ன சொன்னாலும் அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. காரணம், சொல்ல வேண்டிய காரியத்தை நாம் சொல்லியே ஆக வேண்டும். அவர் அழகாக சொன்னார், வெளிப்படையாக பேசினார். எனவே அன்னார் அவர்களை நாம் பாராட்டுவதோடு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு மிக சிறப்பாக இன்றைக்கு துவங்கி இருக்கிறோம். மிக சிறப்பாக அந்த வெளியீட்டு நாளிலும் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். God bless you. Thank you. அடுத்ததாக இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும், ட்ரெய்லரை லான்ச் பண்ண வந்திருக்கும் பேரவை தலைவர் ஜெயசிறி பிரபாகர் சார் அவர்களை அன்புடன் பேசுமாறு அழைக்கிறோம். பேரன்பிற்கும் பெருமைக்குரிய ரூபட் ஐயா அவர்களே, அவரை சார்ந்திருக்கிற அன்பு குழுவினரே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அவர்களை அழைத்த போது நான் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் ரொம்ப அவசியமான ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று இதை நான் கருதுகின்றேன். ஏனென்றால் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாத ஒரு காலம் என்று வந்திருக்கிற அந்த காலத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் இந்த படம் நிச்சயமாக மக்கள் மனதை தொடுகிற ஒரு படமாக அமைய வேண்டும் என்ற விருப்பத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ட்ரெய்லரே ரொம்ப அருமையாக சிரமப்பட்டு அவர்கள் நன்றாக செய்திருக்கிறார்கள். இதற்கு துணை நிற்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் நேரு தைரியம் அவர்கள் பேசுகிற போது டெஸ்டட் ட்ரஸ்டட் என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன் we have tasted it. அதை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். டெஸ்டட், ட்ரஸ்டட் அண்ட் டேஸ்டட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ருசித்து பார்த்த காரணத்தினாலே தான் மேடையிலே நம்மாலே தைரியமாக அதை பற்றி ஓங்கி குரல் எழுப்பி சொல்ல முடிகிறது. இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு வரத்தை கொடுக்கிறார். ஆனால் பல பேர் ஒழித்து வைத்துக் கொள்கிறார்கள். நாம் உண்டு, நம்ம பிள்ளை உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு, தேவையில்லை என்று நினைப்பவர்களும், அல்லது அச்சம் காரணமாகவும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற அந்த தைரியமின்மை காரணமாகவும் பலர் ஒதுங்கி கொள்கிற சூழ்நிலையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டு காலமாக நாடகம் தொடர்ந்து நடத்தினார்கள். ஒரு முறை நான் சென்ட் ஜார்ஜஸ் ஸ்கூலில் நடந்த ஒரு நாடகத்தில் கூட நான் அவர்களை பார்த்ததாக எனக்கு நினைவு இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக அதை எல்லோரும் நடித்து காட்டின ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, ஒரு தியாக உணர்வு. ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று, நினைவேவுக்கு போக வேண்டும் என்றால் வேற எங்கும் போக முடியாது, நினைவேவுக்கு தான் போக முடியும். ஆக உங்கள் பயணத்தில் நீங்கள் எடுத்திருக்கிற அந்த லட்சியத்தில் தொடர்ந்து பயணிப்பது என்பது எவ்வளோ சிரமம். அந்த திக்குவாயும் அந்த நாவமுள்ளவனாக இருக்கிற என்ன செய்வேன் என்றால் பேச வைப்பார், அற்புதங்களை காண செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை தொடர்ந்து பலருடைய வாழ்க்கையிலே நான் பார்த்து கொண்டு அந்த வகையில் ரூபட் ஐயா அவர்கள்
சிரமப்பட்டு இந்த பணியை அவர்கள் மேற்கொண்டு நாம் அத்தனை பேரும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இட்ஸ் அ சேலஞ்சிங் டாஸ்க். ஒரு படத்தை எடுத்து முடித்து செய்வது என்பது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த காலத்தில் எனக்கு தெரிந்து வெளிநாட்டிலேருந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் அப்படி தொடர்ந்து போய் பார்த்து கொண்டே இருப்போம். பல செய்திகளை தாங்கி வருகிற பல படங்களெல்லாம் பின்னாலே வந்தது. ஆனால் இப்போது இங்கே இருந்து நம்மவரிடம் இருந்து இந்திய நாட்டு மக்களுக்கும் சரி உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கிற அந்த பணியில் எல்லாருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும். அப்படி பங்களிப்பு இருந்தால்தான் மிகப்பெரிய மகத்தான வெற்றி அவர்கள் பெற முடியும். அந்த பங்களிப்பில் உதவுகின்ற கரத்தோடு என்னுடைய பணியும் இறைவனுக்கு சித்தமானால் இருக்கும் என்பதை நான் இங்கே அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த குழுவினருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கின்ற அந்த வசனத்தையும் அவர்களுக்கு நான் சொல்லி, விசுவாசத்தோடு துவக்கப்பட்டிருக்கிற எதுவும் தோற்று போகாது, வெற்றி பெறச் செய்கிற இறைவன் நம்மோடு இருக்கின்றார். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. ஐயா சொன்னது போல இந்தியாவிலிருந்து நேஷன்ஸ், ஃப்ரம் இந்தியா டு த நேஷன்ஸ், இந்தியாவிலிருந்து உலகிற்கு பிரஜாபதி. அவருடைய மகிமையை ஜாதிகளுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை சகல ஜனங்களுக்குள்ளும் அறிவியுங்கள் என்று சங்கீதம் 96:3 சொல்லப்பட்டது போல, எஸ், த வெயிட் இஸ் ஓவர். நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த இனிய தருணம் வந்துவிட்டது. தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களையும் மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களும் பிரஜாபதி திரைப்படத்தின் ட்ரெய்லரை வெளியிட அன்புடன் அழைக்கிறோம். பலத்த கரகோஷங்களுடன் உங்களுடைய இதனைத் தொடர்ந்து பாஸ்டர் ஜான்சன் சாமுவேல், ஃபவுண்டர் LLM சாரை நாங்கள் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மிகவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணத்தில் இந்த ஸ்டேஜில் ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக நிற்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு எட்வர்ட் அண்ணனை பல வருடங்களாக தெரியும். நாங்கள் ஒரு 2000 நான் யூகேல ஒரு 10-12 வருடங்கள் இருந்தேன். ஆண்டவர் எங்களை இந்தியாவுக்கு அழைத்து வந்து ஒரு ஊழியத்தை கொடுத்து பெரும்பாக்கத்தில் ஒரு சர்ச் நிறைய காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம். எட்வர்ட் அண்ணன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அப்பயே 2008-2009 அங்கிளை பற்றி ஆன்டியை பற்றியும் நிறைய சொல்லுவார். அண்ணன் இது மாதிரி இப்படி ஒரு தம்பதி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த பிரஜாபதி நாடகத்தை எடுத்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக எடுப்பதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய வார்த்தை இந்த நாட்களில் பல வருடங்களாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, சபைகளில் எழுப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த எழுப்புதல் வருவதற்கு மிக முக்கியமான the last revival will happen through corporate அப்படின்னு பில்லிகிராம் அடிக்கடி சொல்லுவார். And we need to understand the revival will happen when we touch the 7 mountains, government, business, media, arts and science, sports and culture, family and religion. சபையானது மிகவும் பிரதானமாக இந்த ரிலிஜன் சர்க்கிள்லேயே தன்னுடைய பணிகளை மிகவும் அதிகமாக செய்து கொண்டிருக்க நிமித்தமாக கடந்த 4-5 டெக்கேடா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியவில்லை. மற்ற எல்லா இப்போ அருமையான ஜே.சி.டி. பிரபாகர் ஐயா அந்த சட்டசபையில் ஆண்டோடைய வார்த்தையை சொன்னது எவ்வளோ பெரிய தாக்கம். என்னுடைய வாஞ்சை, ஒருவேளை நம்முடைய எல்லாருடைய வாஞ்சை என்னன்னா, வருகின்ற நாட்களில் அந்நிய பாஷை பேசுகிற ஆண்டவரை மையப்படுத்துகிற அநேக MLAக்கள் MP-க்கள் இந்த பட்டத்தில் எழும்ப வேண்டும்.
பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குகிற ஒரு நல்ல இஃப் யூ லுக் அட் த ஹிஸ்ட்ரி இன் 18th செஞ்சுரியில் வந்து இங்கிலாந்து தேசம் ஒரு மிகப்பெரிய தேசமாக மாறினதுக்கு மிகப்பெரிய காரணமே நல்ல ஆண்டவரை நேசிக்கிற மிகப்பெரிய செல்வந்தர் எழும்பினது தான். அதனால் இந்த 7 மவுண்டன்ஸையும் அசைக்கிற ஆட்களை கத்தர் எழுப்ப வேண்டும். அதில் மீடியா என்ற மவுண்டனில் ஏற்கனவே அருமையான 2 தூண்கள் ஐஸ்வின் ஐயாவும் அருமையான ஃபாதரும் பல காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு தரிசனம் அவர் மனதில் வந்ததுக்காக நம்ம எல்லாம் கை தட்டி, ஏன்னா இது இது எப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்குன்னு பாஸ்டராக எனக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து என்கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப வருத்தமாக சில காரியங்களை சொன்னாங்க. நான் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறது ஒரு பாஸ்டராக இந்த தரிசனத்தை எப்படி நம்ம மிஷினரிகளை தாங்குவதற்கு, சர்ச்சு கட்டுறதுக்கு, மற்ற ஊழியங்களுக்கு செலவு செய்ய நம்ம எப்படி தயாராக இருக்கிறோமோ அதை காட்டிலும் மிக அதிகமாக தயாராக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப முக்கியம் என்னன்னா, இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் 1990 80களில் 85ல் உங்க வயசுக்கு ஏத்தாப்புல பார்த்த சினிமா இன்னைக்கு உங்க மனதுல பசுமையா இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்ப பாத்தீங்களேன், அப்புறம் சொல்லவே இல்லை. இந்த வார்த்தை வந்து பைபிள்லேருந்து வரல, இது வடிவேல் சொன்ன வார்த்தை. இது எல்லாருமே நம்ம சொல்றோம். தட் மச் மீடியா இம்பாக்ட்ஸ். இதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரஜாபதி திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றியின் திரைப்படம் ஆக்க வேண்டும். இது நம்மேல் விழுந்த கடமையா இருக்குது. பவுல் சொல்வது போல நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. நான் அங்கிள் வந்து என் சபைக்கு வந்திருக்கப்ப நான் சொன்னேன், ஏஜ் இஸ் அ நம்பர், சம்படி சே நம்பர். கொஞ்சம் பேசுங்க, நான் ஒரு பாஸ்டர், அதனால நம்பர் சொல்லுங்க பாவலா. ஆபிரகாமுக்கு அவனுக்கு குழந்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறப்ப அவனுக்கு வயது 75, சாராளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 68 வயது இருக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறந்தது 100 வயதுல. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு 100 வயசு தாத்தாக்கும் 90 வயசு பாட்டிக்கும் குழந்தை பிறந்துன்னு நினைக்கிறோம். அது அல்ல. நீங்க ஆதியாகமத்தில் போய் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் எந்த அதிகாரத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரோ அந்த 2 அதிகாரத்துக்கு அப்புறம் ஒரு வசனம் பிடிக்கும். எகிப்து ராஜா ஒருத்தர் சாரா மீது கண்ணமிட்டு அழைக்கிறானாம். அப்ப ஒரு ராஜா கண்ணமிட்டு அழதா பாட்டியை கூப்பிடுவானா, பியூட்டியை கூப்பிடுவானா? சத்தமா சொல்லுங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, 80 வயசுல 100 வயசுல ஆண்டவர் திட்டம் கொடுக்குறப்ப அவங்க 100 வயசு 90 வயசா இல்ல, அவர்கள் 25 வயது 20 வயது ஆட்களாக மாறுகிறார்கள். ஆண்டவர் உங்களை திட்டம் கொடுக்குறப்ப உங்க 2 பேரையும் ஆண்டவர் 20-25 வயது ஆட்களாக மாற்றுகிறார். ஆமென். அதனால நீங்க இந்த ஒரு படத்தோட நிறுத்த மாட்டீங்க, இது போல படங்களை பண்ணுவீங்கன்னு இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துறேன். நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கப்ப நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டு ஒரு விஷன் காட்டினார். கடந்த வாரத்தில் நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தீங்களா? ஓகே. ஸோ பெதஸ்தா குலத்திற்கு ஆண்டவர் வருகிறப்ப 38 வருடம் வந்து சுகமான ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறா, நீ சுகமாக விரும்புகிறாயான்னு. ஆமா, அப்படி பல கதையெல்லாம் சொல்றான். ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லணும்? நீ எனக்கு சுத்தம் உண்டு சுகமா. ஆனா அங்க இடத்துல வேற ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. என்ன மேட்டர்னா, இப்ப நீங்க ஒரு பெட்ல இருந்தீங்கல்லம்மா, நீங்க சுகமாக்கி வந்துட்டீங்க. ஆனா தட் பெட் ஹேஸ் மோர் பவர் டு கான்கர் மோர் சிக் பீப்புள். அந்த பெட்டுக்கு என்னன்னா திரும்ப திரும்ப நோயாளிகளை இழுக்கிற வல்லமை இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, படுக்கையே எடுத்துக்கொண்டு நடடா. அப்ப என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் எந்த சுகவீனமும் இயேசுவின் நாமத்தில் வராது. ஐ செட் சுகம் அல்ல, படுக்கையே மாத்திடுறாரு. ஸோ என்ன மேட்டர்னா, ஆண்டவர் வந்து அவனுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ வந்து சுகமடைய மாட்ட, யூஆர் அ கர்ஸ் பிரேக்கர். இனிமேல் இப்பேற்பட்ட வியாதி உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுக்கு வராது இயேசுவின் நாமத்தினால. நான் இப்பேற்பட்ட கிருபையை உங்கள் வாழ்க்கையில பேசுகிறேன். அங்கிள், வி ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் யூ. எங்களால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வோம். கர்த்தர் இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றியின் திரைப்படம் மாற்றணும். நான் கைகூப்பி ஒரு பாஸ்டா கேட்டுக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற, இதை கண்டிப்பா எல்லா மீடியாலையும் போடுங்க. எல்லா ஊழியக்காரர்களும் தயவுசெய்து இது வந்து பிசாசனுடைய கிரியை, தியேட்டருக்கு கூட்டி வருவோம், இப்படி மறைமுகக்காரங்களாம் பேசாம, இது ஆண்டவர் கொடுத்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை அறிவார்கள் என்ற நம்பிக்கையோட நீங்கள் இதற்காக விகைகள், இதற்காக ஸ்டாண்ட் பண்ணுங்க. God bless you. தேங்க்யூ பாஸ்டர். அவரை தொடர்ந்து வின்சென்ட் சாமுவேல், ஏசியன் ஸ்டடீஸ் ஹெட், அவரை பேசுமாறு மேடைக்கு அழைக்கிறோம். பாஸ்டர், ஓகே, பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்ன மாத்த
90 நிமிஷம் ஒவ்வொரு தரிசனத்துக்கு பின்பதாக ஒரு பின்னணி உண்டு. நான் ஒரு மீடியா பர்சனாக ஒருவேளை ஃபாதர் மாதிரி இருக்க முடியாது, அஸ்வின் மாதிரி இருக்க முடியாது, ஆனால் அவங்களோடு இணைந்து பணி செய்கிறேன். ஆண்டவர் கொடுத்த தரிசனம் எப்பொழுதும் நிறைவேறும். தாமதித்தாலும் காத்திரு, அது பொய்யுரையாது. நான் அநேக பாடல்களை எழுதினது உண்டு. அந்த பாடல்கள் பிரபலமான பாடல்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், ஜனங்க சொல்கிறாங்க. பரலோகம் என் சொந்தமே, எந்தன் ஜெப வேலை, என் இன்பத் துன்ப நேரம், மகிமை மாட்சிமை நேரே, இந்த பல பாடல்கள். அதிலே ஒப்புவித்தேன் ஐயனே என்ற பாடல் ஒளிபரப்பாகும் பொழுது ஏஞ்சல் டிவிலே நான் அதை குறித்த கதையை சொல்கிறேன். அந்த கதையை கேட்ட ஒரு சகோதரி கண்ணீர் விட்டு அழுது, அன்றைக்கு தான் அவர்கள் தீர்மானம் பண்ணி இதை எழுதினவர் இவர்தானா, இவரை பார்க்க வேண்டும் என்று அந்த சகோதரி கணவனோடு என்னுடைய அலுவலகத்துக்கு வருகிறாங்க. நிறைய வெகுமதியெல்லாம் கொண்டு வர்றாங்க. அதோடு கூட கண்ணீரின் காணிக்கையும் கொண்டு வருகிறாங்க. அழுது கொண்டே வந்தாங்க. என்ன என்று கேட்டேன். அவர்கள் வேறு யாரும் இல்லை, இன்றைக்கு 70வது பிறந்த நாளை கொண்டாடும் சகோதரி, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஜெயா சிஸ்டர் அவர்கள். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். 70 ஆண்டு அல்ல, பாஸ்டர் ஜான்சன் சொன்னது போல இன்னும் நீடூழிய நாட்கள் அவர்கள் வாழ வேண்டும். பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதியாம் இயேசு கிறிஸ்துவை சுமந்து வருகிற உங்கள் ஊழியமானது இந்த தமிழகத்திலே, தமிழ் மண்ணிலே மாத்திரமல்ல, உலகத்தின் கடைமுறை மற்றும் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்ப்பாகி இந்த பிரஜாபதி வெளிவர வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். இதுதான் எங்களை போன்ற போதர்களுக்கு நாங்கள் வாழ்த்துகிற வாழ்த்துதல். மட்டுமல்ல, சென்னை பட்டணத்திலே நானும் ஒரு மூத்த போதகனாக இருப்பதனாலே இந்த தரிசனத்தை நான் சுமந்து சென்று மற்றவர்களுக்கும் சொல்லுவேன். குறிப்பாக எங்கள் சபையில் இது குறித்து உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த முயற்சிக்காக நன்றி. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பாஸ்டர். தற்போது பாஸ்டர் ஜான் சாமுவேல் ஏசியன் ஸ்டடீஸ் ஹெட் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். உங்களை பேசுமாறு மேடைக்கு அழைக்கிறோம். அன்பு நண்பர்களே, இன்றைக்கு பேசுவதாக நான் எதிர்பார்க்கவில்லை. என்னை திடீரென்று அழைத்தார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியோடு எனக்கு நீண்ட கால தொடர்பு உண்டு. ஒரு 25 ஆண்டுகளாக அவர்களுடைய முயற்சியை நான் அறிவேன். ஒரு தடவை எங்களுடைய நிறுவனத்தில் கூட இந்த நாடகத்தை நாங்கள் சிறப்பாக நடத்தி காட்டினோம். கிறிஸ்தவத்திற்கென்று ஒரு மாநாடு நடத்திய போது அந்த மாநாட்டிலே ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இந்த பிரஜாபதியை நாங்கள் சேர்த்தோம். அடிக்கடி இது தொடர்பாக நாங்கள் விவாதிப்பதுண்டு. ஏனென்றால் நான் அடிப்படையில் ஒரு ஆராய்ச்சியாளன் என்கின்ற முறையிலே இந்த நாடகத்தினுடைய கட்டுக்கோப்பை பல தடவை நான் வியந்து பாராட்டியதுண்டு. பல தடவை சில திருத்தங்களை செய்வதற்கு கூட அவர்களை கேட்டுக்கொண்டேன். அப்பொழுதெல்லாம் அவர்கள் அந்த திருத்தங்களை செய்தார்கள். இது பிற மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட போது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் பிற மொழியாளர்களுக்கும் இந்த இது சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இப்படி பல மக்களையும் கவர்ந்த ஒரு நிகழ்ச்சி, பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த நிகழ்ச்சி இப்போது திரைப்படமாகிறது என்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியினை தருகின்றது. தளராத உள்ளத்தோடு அவர்கள் இந்த போராட்டத்தை போராடினார்கள். நல்ல ஒரு போராட்டத்தை போராடினார்கள். அந்த போராட்டத்திலே அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. அதை இறைவன் அவர்களுக்கு இந்த படத்தின் மூலமாக ஒரு நல்ல வெற்றியை தர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம். தேங்க்யூ சார். தற்போது ஹாரி மேக்லியர், ரைட்டர் அண்ட் டைரக்டரை பேசுமாறு அழைக்கிறோம். தமிழ் மொழி வாழ்க. எனக்கு அவ்வளோ தமிழ் பேச வராது, கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணீங்க. English. Thank you very much, sir, for inviting me with my wife. We are really very honored to have come here
and watched this wonderful rendition or trailer of Prajapati. As a filmmaker myself, I know what lot of trouble Rupert sir would have gone through to frame each and every scene or the sequence, the music, the costumes. It's all wonderfully done, and I'm sure this is going to be a landmark, groundbreaking film in not only in India but in the world. And I really urge each one of you here to please promote this in your own small way in social media, or even tell a friend about Prajapati that you watched a lovely trailer, the acting was very good, the lighting is good, and the cinematography was excellent. Editing was too good. So I'm very happy. In fact, எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சுங்க உங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ அது அந்த எமோஷன்ஸ் நான் வேற நிறைய படம் ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி நான் பார்த்துருக்குறேன். பட் இந்த ஒரு சின்ன ட்ரெய்லர், ஷார்ட் ட்ரெய்லர்லயே இந்த எமோஷன்ஸ் வெளியே வந்ததுக்கு நான் I have to praise the director. Sir, you're a wonderful director. Please, as somebody else, one of our guests said, you don't have to stop with this one film. Please continue to make more films on the Bible, biblical films. Thank you so much. God bless you. God bless the audience and the media people. Thank you, sir. Thank you. தேங்க்யூ சார். தமிழ் எனக்கு பேச வராதுன்னு பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ட்ரெய்லர் உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் இந்த பயணத்தில் நீங்களும் ஒரு பங்காளிகளாக, அதாவது பார்ட்னராக எங்களுடன் இணையும்படி நாங்கள் அழைக்கிறோம். What we witnessed today is only the beginning. The God-given vision is being brought to life through a crowdfunding platform. இந்த ட்ரெய்லர் நாங்கள் crowd funding மூலமாக தான் நாங்கள் இது வரைக்கும் எடுத்திருக்கோம். Where every individual has the opportunity to become a part of this journey. So உங்க ஒவ்வொருவரையும் நீங்களும் எங்களோட சேர்ந்து இணைந்து இந்த மூவியை வெளியே நம்ம கொண்டு வரணும்னு நாங்க இந்த நேரத்துல உங்க ஒவ்வொருவருக்கையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். Every prayer matters, every contribution matters, every partner matters. Whether you support with 1,000 or 10,000 or more, your generosity helps carry the good news through the powerful medium of cinema from India to the world. Closing prayer. இல்லையா இருக்காரா? அவரும் இல்லையா? சரி, ஓகே. ஓகே. வைக்க எங்கள் சகோதரர் மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேத்யூ மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம் அனைவரும் கண்களை மூடுவோம். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மனிதர்களுடைய முயற்சி அல்ல, தேவரீர் அவர் என்ன செய்ய சித்தம் கொண்டாரோ, எந்த சூழ்நிலையில் எந்த ஜனத்தின் மத்தியில் அவர் முன்குறித்தாரோ அதை செய்து முடிக்க போதுமானவராயிருக்கிறார். எதை அவருடைய கரம் துவக்கினதோ அதை அவர் செய்து முடிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் ஒருவேளை பலவீனவர்களாய் இருக்கலாம், நம்முடைய விசுவாசத்திலும் குறைவுள்ளவர்களாய் இருந்தாலும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர், இது அவருடைய கரமே, கரம் அல்லாது வேறொன்றும் இல்லை என்று அநேகருடைய கண்கள் கண்டு சாட்சி கொடுக்கத்தக்கதான அப்பா உம்முடைய மகிமையை விளங்கக்கூடிய ஒரு கரம் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீர் தாமி உம்முடைய கிருபையை கொண்டு விளங்கச் செய்தமைக்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்தீரே, அதற்காக நன்றி.
வந்திருந்த ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு பாத்திரங்களையும் நீரை நிரப்பினதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, ட்ரெய்லரில் உம்முடைய கரம், உம்முடைய அபிஷேகம் வல்லமையா எங்களுடைய இருதயங்களிலும் எங்களுடைய ஆவியிலும் கிரியை செய்கிறதை நாங்கள் பார்த்தோமே. அப்பா, நீர் வைத்திருக்கிற அன்பினுடைய உயரம், அகலம், நீளம், ஆழம், அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு எப்படியாகிலும் கிருபை தாருங்கப்பா. அந்த வார்த்தையை ரட்சாவை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்குள்ளாக கிரியை செய்கிற ஆவியானவர், அதை திரையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் தாமே எங்கள் எல்லோருக்கும் ஒரு அன்பு தகப்பன் உண்டு, அவருடைய குமாரனிய சிலுவைகளை மறிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்த அந்த அன்பிற்கு இணை வேறு ஒன்றும் இல்லை என்பதை அப்பா இந்த துறையிலே காணக்கூடிய ஒவ்வொருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. we are not afraid of this project because this is from your hand, daddy. இது உம்முடைய கரத்திலிருந்து வந்தபடியினாலே எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை, பயமும் இல்லை தகப்பனே. நீர் முன்பாக போகிறபடியினாலே ரட்சாவே நீர் சொல்லுகிற காரியத்தை செய்யும்படிக்கு இதோ இருக்கிறோம் அடியேன் என்று சொல்லத்தக்கதாக நீர் தாமே எங்களை களிமண்ணை போல வணைந்து வைத்திருப்பதற்காக நன்றி. இந்த நாளிலே எல்லா பலவீனங்களை எடுத்து போட்டு ஆண்டியை பலப்படுத்தினதற்காக, இந்த 70 ஆண்டுகள் சுமந்து வந்தீரே அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, அங்கிள் ஆண்டியை நீர் இணைத்ததற்கான நோக்கத்தை எங்களுடைய கண்கள் காண்கிறது தகப்பனே. அப்பா, ஜாதிகளுக்கு இவர்களை இன்னுமாக நீர் எடுத்து ஆசீர்வதிக்கு உம்முடைய கரம் சித்தம் கொண்டிருப்பதற்காக நன்றி. வந்திருந்த ஒவ்வொரு ரட்சாவி விருந்தினர்களையும் ரட்சாவே ஒவ்வொரு உம்முடைய மகிமையின் பாத்திரங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எவர்களுடைய இருதயங்களிடையே நீர் எந்தெந்த கிரியைகளை துவக்கினரோ அதை செய்து முடிக்கும்படிக்கு உங்க கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். போகிற பொழுது ஒவ்வொருடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நிறையப்படட்டும். உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே பரிபூர்ணமாய் செய்து முடிக்க எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் உயர்த்தப்பட, தேவனுடைய அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் தொடும்படிக்கு தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நீரே மகிமைப்படும். மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ மணி. இந்த இனிய மாலை வேளையில் எங்களோடு இணைந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்கள், ஆதரவாளர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். Thank you to all our honored guests, sponsors, media friends, supporters and every person who has joined us this evening. May the message of Jesus Christ through Prajapati reach every home, every heart and every nation. இப்பொழுது எங்கள் பிரியமான ஆன்டியோட பிறந்த நாள் என்பதனால் ஒரு 1 minute ஒரு சின்ன செலிப்ரேஷன், ஒரு கேக் கட்டிங், உங்க எல்லாருடைய அன்பும் பிரேயர்ஸும் we need. So அதனால I request everybody to spend one more minute. Happy birthday to you. Happy birthday dear auntie. Happy birthday to you. May God bless you dear. May God bless you dear. May God bless you dear auntie. Happy birthday to you. Long life to you. Happy long life to you. Happy long life to dear auntie. Happy birthday